ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனம். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடுகளையும் மாடுகளையும் வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்திருந்தார். இந்த எசேக்கியா கிதியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இந்த வேதத்தில் வாசிக்கிற பகுதி, தேவன் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்தாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் திரளான ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவன் என்னெல்லாம் செய்தானோ அதெல்லாம் அவனுக்கு வாய்த்தது. இன்றைக்கும் நான் செய்தது எல்லாம் வாய்க்க மாட்டேங்குது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள், திகையாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்வது எல்லாத்தையும் அவர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் திரளான ஆஸ்தியை கொடுத்திருந்தார். உனக்கும் கர்த்தர் திரளான ஆஸ்தியை கொடுப்பார். அவருக்கு ஏன் இவனுக்கு கர்த்தர் திரளான ஆஸ்தியை கொடுத்திருந்தார்? காரணங்கள் என்ன? அப்படி என்றால், இவனுக்கு ராஜ்யபாரம் வந்தவுடனே இவன் முதலாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் போகிறான். ராஜ்யபாரம் இவனுக்கு வந்தவுடனே இவனை எல்லாரும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின உடனே இவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் நேராக போயிருந்தான். ஆனால் இவனுடைய தகப்பன் முதல் இவனுக்கு முந்தின ராஜாக்கள் முதல் இந்த ஆலயத்தில் கதவை பூட்டி போட்டார்கள். ஆலயத்திற்குள் யாரும் கடந்து போகக்கூடாது என்று சொல்லி பூட்டி போட்டார்கள். கதவை உடைத்தும் அதை சீர்படுத்தாமல் உடைத்து எல்லாவற்றையும் சரியில்லாமல் ஆக்கி போட்டாங்க. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் எல்லாவற்றையுமே சீர்படுத்துகிறான். கதவுகளை திறக்கிறான், அந்த கதவுகளை சீர்படுத்துகிறான். உடைச்சு போட்ட அந்த ஆலயத்தை எல்லாம் சீர்படுத்துகிறான். சீர்படுத்தின மாத்திரமல்ல, அடுத்து வேதம் 29வது அதிகாரத்தில், இந்த 2 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 1லிருந்து வாசித்தாலே தெரியும். அங்கே இவன் தேவ ஆலயத்துக்கு போய் தாவீது செய்தபடியெல்லாம் செய்தான். தாவீது என்ன செய்தானோ அதையெல்லாம் இவனும் செய்திருக்கிறான். அன்புக்குரிய, இவன் லேவியரிலே முதலாவது கதவுகளை திறந்து ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் வர சொல்லி அவர்களை எல்லாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்களை பரிசுத்தப்படுத்தி தேவாலயத்தை சீர்படுத்தி, இது மாத்திரமல்ல இவனும் போய் பலி செலுத்துகிறான். பலி செலுத்தினது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களையும் பலி செலுத்த சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆலயத்தை சுத்திகரிக்கிறான். ஆலயத்தை சுத்திகரித்து எசேக்கியா பலிகளை செலுத்துகிறான். அது மாத்திரமல்ல, இது சடுதியாக இந்த பலிகளை செலுத்தினபடினால் மற்ற ஊர்களில் இருந்து மற்ற ஜனங்கள் வர முடியல, மற்ற ஜனங்களுக்கு தெரியாது. ஆகையினால இவன் இந்த எசேக்கியா ராஜா மற்ற ஊர்களுக்கெல்லாம் ஆசாரியர்களை அனுப்பி பலி செலுத்த வாங்க என்று சொல்லி ஊராக அனுப்புகிறான். ஆகையினால தான் கர்த்தர் இவனை தேடின பொழுது கர்த்தர் இவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தான். இவன் செய்தது எல்லாம் வாய்த்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரனே, இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு காரியம் இல்லையே, நான் செய்த காரியம் இவன் என்னெல்லாம் செய்தானோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்புக்குரிய சகோதரன சகோதரியே, இவன் முதலாவது செய்தது என்ன என்றால், ஆலயத்தின் கதவு பூட்டி கிடந்த ஆலயத்தின் கதவை திறந்தான். அது மாத்திரமல்ல, ஆலயத்தை சுத்திகரித்தான்.
சுத்திகரித்தது மாத்திரமல்ல, பலி செலுத்துகிறான். அவன் செலுத்தினது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களையும் பலி செலுத்துகிறான். மற்ற ஜனங்கள், தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் பலி செலுத்த சொல்லுகிறான். மற்ற ஜனங்களை மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்களை மாத்திரமல்ல, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களில் 12 கோத்திரத்தில் உள்ள ஜனங்களையும் வரவழைக்கிறான். ஊர் ஊராக போய் ஆசாரியர்களை அனுப்புகிறான், பலி செலுத்த வர சொல்லுங்கள் என்று சொல்லி. அன்புக்குரிய, அதற்கடுத்து பார்த்தா அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து அநேகமான, இது வேதவசனம் சொல்லுகிறது, தாவீதுடைய காலத்தில் கூட இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இல்லை, இப்படிப்பட்டதான காரியம் செய்ததில்லை. இவன் செய்த காரியமெல்லாம் அபூர்வமான காரியம். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ செய்ததெல்லாம் வாய்க்க வேண்டுமா? நீ முதலாவது ஆலயத்துக்கு போ. நீ முதலாவது உன்னை சுத்திகரித்துக்கொள். ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ஆலயமே நீதான் என்று வேதவசனம் சொல்லுது. கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லுது, ஆலயமே நீதான் என்று சொல்லுகிறது. உன்னுடைய ஆலயத்தை சுத்திகரித்துக்கொள். உன்னில் இருக்கிற தவறான காரியங்களை அப்புறப்படுத்து. கர்த்தருடைய பாவங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி, உனக்கு தேவன் சகல காரியங்களையும் கர்த்தர் மகா திரளான ஆசையை உண்டு பண்ண எனக்கு தேவன் கொடுக்க காரணங்கள் என்ன? இவன் முதலாவதே தேவனுடைய ஆலயத்துக்கு கதவுகளை திறந்தான். இதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உன்னுடைய ஆத்துமா உற்சாகம் கொள்ளட்டும். இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்தை நான் தேடுவேன், இந்த நாளில் தேவனுடைய காரியத்தை நான் தேடுவேன் என்று சொல்லுவதற்கு நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை மேன்மேனி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோ வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவ மகிமை கடந்து வரும்படியாக, கல்வாரி கரம் வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.